குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியாக பயம். குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9. அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். வணக்கம். இன்றைக்கி மகர ராசிக்கு குரு பயிற்சி 2024 எப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு, அதாவது மகர ராசிக்கு நரசிம்மர் வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். அதுவும் நரசிம்மரோட காயத்ரி மந்திரம் கேட்டுட்டும் அப்புறம் காயத்ரி மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு ஏற்றத்தை தரும். இப்போது குரு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு ரொம்ப நல்ல டைமிங், மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். என்ன ரீசன்னா, 5ஆவது இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அங்கே 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் 5ஆம் இடத்துக்கு குரு வரார். இப்போது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 9ஆம் பார்வையாக உங்கள் விசேஷ பார்வையாக உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக்சுவலாக இது ஒரு உண்மையாக நல்ல காலகட்டம். அதே மாதிரி ராகு 3ல் இருக்கிறார். ராகு 3ல் இருந்தால் அற்புதமான யோகம். காது, மூக்கு, அசிடிட்டி வராமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. அப்புறம் 7.5 சனி. சாமி எங்கே சாமி 7.5 சனி இருக்குது? இந்த 7.5 சனி இருக்குது, அதெல்லாம் 7.5 சனி இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணால் உங்களோட டிப்ரெஷன் இதெல்லாமே கம்மியாகும், மன சங்கடங்கள் தீரும். இப்போ சனியை நம்ம எல்லாருமே ஒரு வில்லனாக பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக அப்படி இல்லை. நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணால் சனி ஒன்றும் பண்ண மாட்டார். நம்ம ஆக்டிவாக இருந்தால் போதும், சனி நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். இதுதான் உண்மை. அது இல்லாமல் நம்ம நேர்மையாக இருந்தால் போதும். நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் செய்யலைன்னா நம்ம மேலே எதுக்கு பழி விழுது? நம்மளுக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது? ஓகேவா? இப்போது உங்கள் மகர ராசிக்கு உங்கள் பசங்க, உங்கள் குழந்தைங்க மேலே கோபப்படாமல் இருப்பது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க சொல்லுங்கள். நீங்கள் சின்ன ப்ராப்ளம் உங்கள் குழந்தைகளோட பெரிய ப்ராப்ளமாக வாய்ப்பு இருக்குது, பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க. உங்கள் குழந்தைகளோட குடும்பத்தில் புது வரவு ஏற்படும். அதே மாதிரி கடன் ஏற்படும். என்ன சொல்கிறீங்க? வரவு ஏற்படும், கடனும் ஏற்படும் சொல்கிறீங்கன்னா, கடன்னா அது நன்மைக்கு. என்னென்னா, பசங்களுக்கு இப்போ எஜுகேஷன் லோன் வாங்குறது, ஹையர் ஸ்டடீஸ்க்கு லோன் வாங்குறது, பசங்க மேலே ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு வேண்டி லோன் வாங்குறது, ஃப்யூச்சருக்கு நல்லது பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு லோன் வாங்குறீங்க. அப்போ அது நல்லது தானே, நல்ல கடன் தான் வாங்குறீங்க. ஓகேவா? அதே மாதிரி மேரேஜுக்கு இது நல்ல டைம். நீங்கள் இல்லை நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் டேரெக்டாக 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதாவது இந்த டைம் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த டைம் பண்ணுறது பெஸ்ட்டு. குரு பார்வை இருக்குது, குரு பலம் இருக்குது. இப்போவே பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி ஃப்ளாட்டு வாங்குவீங்க, லேண்டு வாங்குவீங்க, 2 வீலர்லேருந்து 4 வீலர் மாற்றுவீங்க. உங்களுக்கு எல்லாமே அமோகமாக இருக்குது டைமு. என்ன சனி இருந்தால் டயர்டு இல்லாமல் சோம்பல் படுவீங்க, டயர்டாக இருப்பீங்க. அதை ஆக்டிவாக உங்களோட திறமை அதை நீங்கள் ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ணி உங்களை நீங்களே ஃபிட் ஆக்கிட்டிங்கன்னா அவர் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டார். ஓகேவா? அவருக்கு என்னென்னா, அவருக்கு யார் சோம்பேறியோ அவர் பிடிக்காது. நீங்கள் உங்களோட வேலையில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தால் அவர் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஓகேவா? நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருங்க. உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கார், அமோகமாக பலன்களை கொடுப்பாரு. ஓகேவா? உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி 2024, அதாவது மகர ராசிக்கு குரு பயிற்சி 2024 அமோகம் உண்மையாகவே. அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நன்றி.